விசிடி நம்பர் 2777 2777 மார்னிங் கிளாஸு 8/10/1967 கிளாரிஃபிகேஷன் டேட்டு 31/1/2019 प्रातः क्लास चल रहा था 8/10/1967 மார்னிங் கிளாஸ் போயிட்டு இருந்தது 8/10/1967 ஓடது रविवार को संडेக்கு 5वें पेज की 5वीं छठी लाइन में बात चल रही थी 84 लाख योनियों की 5வது பேஜ்ல 5வது இல்லைன்னா 6வது லைன்ல பேச்சு போயிட்டு இருந்தது 84 லட்ச யோனிகளை பற்றி போயிட்டு இருந்தது பேச்சு. भक्ति मार्ग में कह देते हैं 84 लाख योनियां. பக்தி மார்க்கத்துல சொல்லிடுறாங்க 84 லட்ச யோனிகள்னு சொல்லிடுறாங்க. अब 84 लाख जन्म बैठ करके बताओ. இப்போ 84 ஜன்மங்களை பற்றி உட்கார்ந்து சொல்லுங்க. क्या क्या बने? गधा बने, उल्लू बने, पाजी बने, क्या बने? சொல்லுங்க என்னென்ன ஆனீங்க? கழுதை ஆனீங்களா? பைத்தியம் ஆனீங்களா? तुमको तो कुछ भी याद नहीं पड़ सकेगा. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. अब 84 लाख हैं जानवर और ये पशु पक्षी. இப்போ 84 லட்சம் இருக்குது. எப்படின்னா இந்த யோனிகள் இருக்குது, இந்த பறவைகள் விலங்குகள் இவங்களோடது. और ये मछलियां மற்றும் இந்த மீனுகள்து. तो बताओ அப்போ சொல்லுங்க 84 जन्मों का 84 ஜன்மங்களோட 84 लाख हिसाब 84 லட்சம் அந்த ஒரு கணக்கென்ன இருக்குது. क्या समझे? என்ன நினைச்சுக்கிறது? हर जन्म में एक लाख उतरती है क्या? ஒவ்வொரு ஜன்மத்துல என்ன ஒவ்வொரு லட்சம் இறங்குறாங்களா? अच्छा उसमें मछलियां कितनी होंगी? அதுல மீனுகள் எத்தனை இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? और मछलियां कितने प्रकार की है? பிறகு மீனுகள் எத்தனை விதமானது இருக்குது? मछलियां हैं, ये मच्छर कितने प्रकार के हैं? மீனுகள் இருக்குது. பிறகு இந்த கொசுகள் எத்தனை விதமானது இருக்குது? और ये पक्षी देखो कितने प्रकार के हैं? பிறகு இந்த பறவைகளை பாருங்க, எவ்வளவு விதமான பறவைகள் இருக்குது. उन सबको कहा जाता है 84 लाख. அந்த எல்லா விஷயத்துக்கு சொல்லப்படுகிறது 84 லட்சங்கள். और ये इतने छोटे छोटे इंसेक्ट्स. பிறகு இவ்வளவு சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் புழு, இந்த பூச்சிகள், ये सभी जानवर இவங்க எல்லாருமே இது எல்லாமே விலங்குகள் ஆயிருக்கு. इसमें सब आ जाते हैं. இதுல எல்லாமே வந்துடுது. बाकी मनुष्य का जन्म மற்றபடி மனிதர்களோட ஜன்மம் इन सब में दुर्लभ है. இந்த எல்லா விஷயங்கள்ல எப்படின்னா ரொம்ப ரேரா கிடைக்க கூடியதா இருக்குது. जो ये सब कुछ समझ सकते हैं, யாரு இந்த எல்லா விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுமோ, அப்படின்னா யாரால இந்த எல்லா விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுதோ, समझ सकते हैं. நாலேஜ புரிஞ்சுக்கிறாங்க. उसको कोई जानवर नाले थोड़े ही समझ सकेंगे. மற்றபடி நாலேஜ் அத பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? तो तुमको आकर के बाप नाले सिखलाते हैं. அதாவது உங்களுக்கு அப்பா நாலேஜ கத்து கொடுக்கறாங்க. मच्छरों को मक्खियों को थोड़ी सिखलावेंगे. இந்த கொசுகளை, பிறகு இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு அப்பா ஒண்ணு கத்து கொடுக்கறது இல்ல. और आकर खुद बताते हैं कि बच्चे, பிறகு சுயம் சொல்றாங்க, குழந்தைகளே मैं आता हूँ पराई राज्य में. நான் வருது மத்தவங்களோட ராஜ்யத்துல வரேன். रावण का राज्य है. ராவணனோட ராஜ்யம் இருக்குது. जिसने तुमको इतना इंसॉल्वेंट बनाई दिया.
யாரு உங்களை இந்த அளவுக்கு இன்சால்வெண்ட் ஆக ஆக்கிட்டாங்க? और तुमको पूरा ही पत्थर बुद्धि बनाई दिया। பிறகு உங்களை கம்ப்ளீட்டாக கல்லு புத்தியாக ஆக்கிட்டாங்க. पहले तो तुम पारस बुद्धि थे। ஃபர்ஸ்ட் நீங்க பாரஸ் புத்தியாக இருந்தீங்க, அப்படின்னா தங்க புத்தியாக இருந்தீங்க. पीछे पत्थर बुद्धि कैसे बने हो? பிறகு கல்லு புத்தியாக எப்படி ஆனீங்க? है और अब फिर तुमको पारस बुद्धि कैसे बनाते हैं? பிறகு மறுபடியும் உங்களை பாரஸ் புத்தியாக எப்படி ஆக்குறாங்க? तो ये बात समझ गए ना बच्चे? அப்போ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா குழந்தைகளே? 84 जन्म उतरते उतरते उतरती कला से तुम पत्थर बुद्धि बन गए। 84 ஜன்மங்கள்ல நீங்க எருங்க என்ன ஆயிட்டீங்கன்னா நீங்க கல்லு புத்தி ஆயிட்டீங்க. अभी तुम चढ़ती कला से இப்போ நீங்க ஏறும் கல்லில் இருந்து इसी एक अंतिम जन्म में तुम पढ़ते हो। இந்த ஒரு லாஸ்ட் கடைசி ஜென்மத்துல நீங்க படிக்கிறீங்க. और पढ़ते क्यों हो? பிறகு ஏன் படிக்கிறீங்க? कि बच्चे तो नंबरवार हैं। ஏன்னா குழந்தைகள் நம்பர்வாராக இருக்கீங்க. तो पढ़ाई से कोई क्या राजा बनना है? कोई இப்போ படிப்பு மூலமாக இப்போ சிலரு ஒரு ராஜா ஆகிறது, रानी बननी है, कोई क्या बनना है? ராணி ஆகிறது, சிலரு வேற ஏதோ ஆகிறது. वो अपने अपने पुरुषार्थ को तुम बच्चों को समझना है। பாபா சொல்றாங்க இது தன்ன புருஷார்த்தம் என்ன இருக்குதோ அது குழந்தைகளான உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. कि हम कैसे कैसे क्या क्या जन्म लिए, நாங்க எப்படியெல்லாம் எந்த ஜென்மங்களை எடுத்திருக்கோம், क्या पद पाया है। என்ன பதவி அடைஞ்சிருக்கோம். अच्छा அச்சா अभी जो बहुत डिफिकल्ट बात है இப்போ என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்குதோ वो है बाप को याद करने की। அது என்னன்னா அப்பாவை நினைவு செய்யுது. और उस याद से ही तुम्हारे पाप कटेंगे। பிறகு அந்த நினைவுனாலதான் உங்களோட பாவம் கட்டாகும். क्योंकि ஏன்னா बाप तो निष्पाप है। ஏன்னா அப்பா நிஷ்பாப்பா இருக்காங்க, பாவம் இல்லாதவர். पाप और पुण्य दोनों से परे हैं। பாவம் பிறகு புண்ணியம் ரெண்டு விஷயத்திலிருந்து கூடயும் அவங்க தனிப்பட்டவங்க ஆயிருக்காங்க. तो उसकी याद में रहेंगे तो तुम भी। அப்போ பாபா சொல்றாங்க அவங்களோட நினைவுல இருந்தீங்கன்னா நீங்களும் கூடயும் पाप से परे चले जाएंगे ना। பாவத்திலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க இல்லையா? तो इस बात के लिए अभी तो बच्चों को युक्तियां बताते रहते हैं। அதாவது இந்த விஷயத்துக்காக இப்போ குழந்தைகளான உங்களுக்கு யுக்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. देखो तुम सोते हो, பாருங்க நீங்க தூங்குறீங்க, नींद में सोते हो ना। தூக்கத்துல தூங்குறீங்க இல்லையா? अच्छा அச்சா उस समय बैठ जाओ। அந்த நேரத்துல உட்கார்ந்துடுங்க. बाबा हम अभी आपके पास आते हैं। பாபா இப்போ நாங்க உங்க கிட்ட வரோம். चलो சரி अब हम इस शरीर को छोड़ देते हैं। இப்ப நாம இந்த சரீரத்தை விட்டுடுவோம். हम आपके पास याद में हम सो जाते हैं। நானு உங்ககிட்ட நினைவுல தூங்கிடுறேன். तो सो जाते हैं गोया हम ऐसे ऐसे मर जाते हैं। இப்போ நாங்க தூங்கிடுறோம் அப்படின்னா இப்படி இறந்து போயிடுறோம். हम आपके पास चले जाते हैं। நாங்க உங்ககிட்ட போயிடுறோம். तो ऐसे 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 होता है ना இப்படி எல்லாம் ஆகுது இல்லையா? बच्चे। பெண் குழந்தை शरीर को छोड़ा சரீரத்தை விட்டீங்க, जैसे रात को मर जाते हैं।
எப்படி என்ன இரவுல இறந்து போயிடுறீங்க, எப்படி என்ன சரீரத்தை விட்டீங்கன்னா இரவுல இறந்து போயிடுறீங்க என்ற ரூபம். सो भी उसको कहा जाता है सो जाते हैं. அதுக்கு கூட என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னா தூங்கிடுறீங்க. कोई भी आकर के गला काट जावे, யாரு வேணாலும் வந்து கழுத்தை கட் பண்ணலாம். तो किसी को कुछ पता पड़ेगा? அப்போ யாருக்காவது ஏதாவது தெரியுமா என்ன? चोर आते हैं, आकर के चोरी करके जाते हैं, திருடன் வராங்க, வந்து திருடிட்டு போறாங்க. तो पता पड़ता है क्या नींद में किसको? அப்போ தெரியுதா தூக்கத்துல யாருக்காவது? नहीं, कुछ இல்ல. भी नहीं. तो तुमको सुनाया नहीं था कि यहाँ आए थे? அப்போ உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது இங்க வந்தீங்க. चोर देखो सोए पड़े थे, सब सोए पड़े थे. திருடன் வந்தாங்க, இங்க பாருங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. 8 चोर, समझा ना? 8 திருடர்கள், புரிஞ்சுதா? अंदर ऑफिस में घुसे, உள்ள ஆபீஸ்ல நுழைஞ்சாங்க, देखा பார்த்தாங்க ऑफिसर छोया पड़ा है ஆபீசர் தூங்கிட்டு இருக்காங்க. और बहुत बहुत 40-50 आदमी चारों तरफ से थे. பிறகு நிறைய பேரு 40-50 மனிதர்கள் அக்க பக்கத்துல இருந்தாங்க. वो आए, अंदर आकर के सामान அவங்க வந்தாங்க, வந்து உள்ள வந்து அந்த பொருள்களை बाहर देखते रहे, पट खोलते रहे, என்னன்னா அந்த பொருள்களை ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க, வெளியிலயும் பார்த்துட்டு இருந்தாங்க. ये करते रहे, बाहर निकालते रहे. இத பண்ணிட்டு இருந்தாங்க, வெளியில எடுத்துட்டு இருந்தாங்க. एक पेटी उठा करके ले गए. ஒரு பெட்டிய என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. और कोई को पता नहीं पड़ा. அந்த ஒரு பெட்டியை எடுத்துன்னு போயிட்டாங்க, யாருக்குமே தெரியல. அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. समझा ना? யாருக்குமே தெரியல. புரிஞ்சுதா? एकदम नींद में जब थोड़ा ऐसे ऐसे किया तो उसने सारा लाठी एक चोर ने கொஞ்ச தூக்கத்துல இப்படி செஞ்சாங்க. அப்போ அந்த முழு பொருளை, அந்த முழு விஷயம் என்ன இருக்குதோ அந்த ஒரு குச்சியால அந்த திருடன் என்ன செஞ்சான்னா इन बच्चे को, இந்த குழந்தைகளை, हाँ, तभी बच्चा जागा. அப்பதான் அந்த குழந்தை முழிச்சுக்கிட்டாங்க. सबको उठाया, பிறகு எல்லார கூட எழுப்புனாங்க, लाठी उठाया, அந்த குச்சியை எடுத்தாங்க, रड़ी वार्ता किया. கத்துனாங்க. तो ये आस पास बहुत 40-50 थे यहाँ. அப்போ அக்க பக்கத்துல நிறைய பேரு 40-50 ஆத்மாக்கள் இருந்தாங்க, மனிதர்கள். पटना पार्टी के भी थे बहुत. பட்னா பார்ட்டிக்காரங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க. तो उन्होंने देखा भागते हैं. அவங்க இந்த விஷயத்த பார்த்தாங்க, ஓடி போயிட்டு இருக்காங்க அவங்க. तो सब रात को भागे उनके पिछाड़ी. அப்ப எல்லாருமே இரவுல அவங்க பின்னாடி ஓடுனாங்க. तो वो यहाँ ऐसे में वो तुम लोग क्या पीछा करेंगे, वो तो गया. இப்படி இருக்கிறப்போ நீங்க அவங்கள என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணுவீங்க? அவங்க போயிட்டாங்க. चोर को तो मालूम है திருடனுக்கு हमको தெரியும் कहाँ जाना है. நமக்கு எங்க போகணும்னு தெரியும் உங்களுக்கு. समझा ना? புரிஞ்சது இல்லையா? तो चोर तो कोई मूझते नहीं है. பாபா சொல்றாங்க திருடன் யாருமே கன்ஃபியூஸ் ஆகுறது கிடையாது. उनको सारा रास्ता मालूम रहता है. அவங்களுக்கு எல்லா ரூட் பத்தி தெரிஞ்சிருக்கும். कि हम चोरी करेगा, पकड़ेगा, நானு திருடனே பிடிச்சுக்கிட்டாங்க யாராவதுன்னா किस रास्ते से भागेंगे, எந்த பக்கத்திலிருந்து ஓடி போகணும் என்றது தெரியும், कहाँ जाएंगे. எங்க போகணும் என்றது தெரியும்.
तो वो पहले से वो मालूम है அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, उन लोगों को। அந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. गया दिलवाला मंदिर में, போனாங்க தில்வாடா கோயிலுக்கு. चलो वहां से वो इतनी बड़ी पेटी पैसे वालों की तो அங்கிருந்து இவ்வளவு பெரிய பெட்டி இந்த பணக்காரங்களது सारी उठाई, समझा ना। எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. புரிஞ்சுதா? तो ऐसे चोरी करते हैं ना। இப்படி திருடுறாங்க இல்லையா? श्री रामचंद्र का वो जेवर भी चुरा कर ले गए थे। ஸ்ரீ ராமச்சந்திரனோட அந்த நகைய கூடயும் திருடிட்டு போயிருந்தாங்க. किसी ने कहा हाँ ये मुर्गनाथ जी, मुर्गन्नाथ मंदिर में யாரோ சொன்னாங்க முருகநாத் ஜி, முருகன்னா கோயில்ல उनके जेवर भी निकाल ले गए। அவங்களோட அந்த நகைய கூட எடுத்துன்னு போயிட்டாங்க. किसको पता नहीं पड़ा? யாருக்குமே தெரியல. तो देखो नींद में किसको पता थोड़ा ही पड़ता है। அதனால பாருங்க, தூக்கத்துல யாருக்காவது தெரியுமா என்ன? तो அதாவது நீங்க तुम तो बाप जब भी कहते हैं बोलते हैं, நீங்க உங்களுக்கு அப்பா எப்பெல்லாம் சொல்றாங்களோ, अभी देखो जब सो जाओ இப்ப பாருங்க எப்போ தூங்கிடுறீங்களோ तभी तभी बाप को याद करके அப்போ அப்பாவை நினைவு செஞ்சு, बाबा हम आते हैं आपके पास, பாபா நாங்க உங்ககிட்ட வரோம். तो बाप को याद करते हो ना अच्छी तरह से। அப்ப அப்பாவை நினைவு செய்றீங்க இல்லையா நல்லபடியாக? मैं आत्मा நான் ஆத்மா आपके पास आई, உங்ககிட்ட வந்தேன். अब उड़ने की तो इसमें कोई बात नहीं है, இதுல பறந்து போகிற விஷயம் ஒன்னும் இல்ல. இப்போ இதுல அவ்வளவுதான். हम आते हैं நாங்க உங்ககிட்ட வரோம், आपके पास। உங்ககிட்ட. तो आपके पास அப்போ உங்ககிட்ட आते हैं ऐसा करके सो जाओ। இப்படி நினைச்சுக்கிட்டு, உங்ககிட்ட வர நினைச்சுக்கிட்டு தூங்கிங்க. 8-10-1967 की प्रातः क्लास का छठा पेज। तो सो जाएगा ना बच्चे। அப்போ தூங்கிடுவாங்க இல்லையா குழந்தைகளே? तो बाप तो समझेगा ना ये तो बड़ा अच्छा बच्चा है, அப்போ அப்பா புரிஞ்சுக்குவாங்க இல்லையா இவங்க ரொம்ப நல்ல குழந்தை இருக்காங்க. ये मेरे पास जीते जी देखो शरीर छोड़ करके और सो जाते हैं कि हम आपके पास जाते हैं। இந்த குழந்தை உயிரோட இருந்தாலும் சரீரத்தை விட்டு தூங்கிடுறாங்க, பாபா நாங்க உங்ககிட்ட வரோம்னு சொல்லி. बस ऐसे करते करते बाबा की याद में सो जाओ। அவ்வளவுதான். இப்படி செய்ய செய்ய பாபாவோட நினைவுல தூங்கிடுங்க. पीछे फिर देखो क्या मजा होते हैं। பிறகு பாருங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும். समझा ना? புரிஞ்சது இல்லையா? तुम्हारा शरीर भी जैसे अनकॉन्शियस हो जाएगा, உங்களோட சரீரம் கூட எப்படி என்ன அன்கான்சியஸ் ஆயிடும். और जैसे कि शांति में चले जाते हो, எப்படி என்ன நீங்க சாந்திக்கு எப்படி போயிடுறீங்களோ हो सकता है। இப்படியும் ஆகலாம். ऐसे करते करते तुमको साक्षात्कार भी होता जाए। இப்படியும் ஆகலாம். என்னன்னா இப்படி செய்ய செய்ய உங்களுக்கு சாட்சாத்காரம் கூடயும் ஆகலாம். समझा ना? புரிஞ்சது இல்லையா? परंतु सिर्फ उस साक्षात्कार में नहीं खुश होना चाहिए। ஆனா பாபா சொல்றாங்க வெறும் அந்த சாட்சாத்காரல மட்டும் குஷி ஆக கூடாது. कि हमने बाबा का साक्षात्कार किया, என்னன்னா நம்ம பாபாவோட சாட்சாத்காரத்தை பண்ணிக்கிட்டோன்னு. बाबा ने हमको ये बताया, பாபா நமக்கு இது சொன்னாங்க. हम चले गया, நான் போயிட்டேன், हमको शरीर का भान ही नहीं रहा। எனக்கு சரீரத்தினோட அபிமானமே இல்ல. समझा ना? புரிஞ்சது இல்லையா? अनकॉन्शियस करने के लिए तो मनुष्य
அன்கான்சியஸ் ஆக ஆக்குறதுக்காக மனிதர்கள் दवाई लगाते हैं, மெடிசனை போடுறாங்க, इंजेक्शन लगाते हैं ना। இன்ஜெக்ஷனை போடுறாங்க இல்லையா? तो यहाँ क्या होता है? அதாவது இங்க என்ன ஆகுது? तुम बच्चे बाबा की याद में बहुत बहुत याद में बहुत प्यार से குழந்தைகளான நீங்க பாபாவோட நினைவுல ரொம்ப ரொம்ப அன்பாக ரொம்ப நினைவுல कि बाबा हम आते हैं, आपके सिवाय तो हम बहुत दुखी हो गए। பாபா நம்ம வரோம், நீங்க இல்லாம நம்ம ரொம்ப துக்கி ஆயிட்டோம். ये रावण के राज्य में हम बड़े तंग हो गए। இந்த ராவண ராஜ்யத்துல நம்ம ரொம்ப தொல்லைய அனுபவம் செஞ்சிட்டோம். गंदे डर्टी इंसॉल्वेंट हो गए। கெட்டவங்க, அழுக்கான, இன்சால்வெண்ட் ஆயிட்டோம், ஒண்ணுமே இல்லாதவங்க. तो ऐसे ऐसे अपन को घृणा भी देते जाओ। இப்படி உங்க பற்றி நீங்களே உங்களுக்கு வெறுப்பு வர போல செய்யுங்க. अभी तो आपको हम याद करते हैं, இப்ப நாம உங்களை நினைவு செய்றோம், हम आपके पास ही आने चाहते हैं। நாங்க உங்க கிட்டேயே வரணும்னு இஷ்டப்படுறோம். अभी वो जो मुक्तिधाम है ना, இப்போ அந்த முக்திதாமம் இருக்கு இல்லையா? वो कोई बड़ी बात तो नहीं है ना। அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லதானே. तो सन्यासी भी ऐसे बैठते हैं, அப்ப சன்னியாசிகள் கூடயும் இப்படி உட்கார்றாங்க. ऐसे ऐसे बैठ करके सन्यासी बोलते हैं, हम शरीर छोड़ करके இப்படி எல்லாம் சன்னியாசிகள் உட்கார்ந்து சொல்றாங்க, நம்ம சரீரத்தை விட்டு हमारी आत्मा चली जाती है ब्रह्मलोक में लीन हो जाएगी। நம்மளோட ஆத்மா போயிடுது, பிரம்மலோகத்துக்கு போய் மூழ்கிடுது. समझा ना? புரிஞ்சது இல்லையா? अब ब्रह्म तत्व तो ऊपर में है ना, இப்போ பிரம்ம தத்துவன்றது மேலே இருக்கு இல்லையா? फिर भी तो जाना है, ஆனாலும் போகணும். तो तुमको भी तो उड़ना तो है ना जरूर। உங்களுக்கு கூடயும் என்ன செய்யணும்னா பறந்து போகணும் இல்லையா? तो उड़ करके जा ही नहीं सकते। அப்போ பாபா சொல்றாங்க, பறந்து போகவே முடியாது. सिवाय बाप की ताकत के उड़ कोई भी नहीं सकते। பாபா சொல்றாங்க, அப்பாவோட சக்தி இல்லாம யாரால கூடயும் பறந்து போகவே முடியாதுன்னு சொல்றாங்க. इसलिए बाप को सर्वशक्तिवान कहा जाता है। அதனாலதான் அப்பாக்கு சர்வசக்திவானன் சொல்லப்படுகிறாங்க. तो उन सर्वशक्तिवान बाप को सोते हुए याद करते से அதாவது அந்த சர்வசக்திவான் அப்பாவை தூங்குறப்போ நினைவு செய்யறதுனால भले तुम आराम से एकदम चले जाएंगे, பல நீங்க நிம்மதியாக முழுமையாக போயிடுறீங்க. जैसे कि चले जा रहे हो। நீங்க போயிடுறீங்க. हो सकता है जो फाटक भी खुल जावे, இப்படியும் ஆகலாம், அந்த டோரு கூடயும் ஓபன் ஆயிடலாம், है ना। और तुम अंदर सूक्ष्म वतन में भी चले जाओ। அப்படிதானே? பிறகு நீங்க உள்ள சூக்ஷ்ம வத்தனத்துக்கு கூடயும் போயிடலாம். अभी मूल वतन में तो जाने की दरकार नहीं है, இப்போ மூல வத்தனத்துக்கு போகிற அவசியமே இல்லைன்னு சொல்றாங்க. और जा भी नहीं सकेंगे, பிறகு போகவும் முடியாது. क्योंकि कोई भी वापस मूल वतन में जा ही नहीं सकता। ஏன்னா யாருமே திரும்பி மூல வத்தனத்துக்கு போகவே முடியாது. क्योंकि ஏன்னா जाना तो सबको इकट्ठा है ना। எல்லாருக்குமே ஒரே டைம்ல போக வேண்டியதாக இருக்கோ இல்லையா? तो அப்போ तब तक அப்போ வரைக்கும் कोई सूक्ष्म वतन में इकट्ठे हो सकते हैं। நீங்க சூக்ஷ்ம வத்தனத்துல ஒன்னு ஆகலாம். तो फिर साक्षात्कार भी हो सकते हैं। அப்போ சாட்சாத்கார கூடயும் ஆகலாம். तो वो क्या होगा? அப்போ அது என்ன ஆக இருக்கும்?
इंद्रियों का साक्षात्कार हो जाएगा। इस जैसी और कोई तो तुम बच्चियों को அந்த சாட்சாத்காரம் ஆயிடும். இத போல குழந்தைகளான பெண் குழந்தைகளான உங்களை घर का साक्षात्कार, इनकॉर्पोरियल वर्ल्ड का, வீடினோட சாட்சாத்காரம் இன்கார்போரியல் வேர்ல்டினோடது. जैसे तुम बच्चों को साक्षात्कार होता है ना वैकुंठ का, எப்படி குழந்தைகளான உங்களுக்கு வைகுண்டத்தினோட சாட்சாத்காரம் ஆகுது இல்லையா? तो वो तो है वैकुंठ, அப்போ அதா இருக்குது வைகுண்டம். जिसके तुम जाकर के देवताएं जाकर के बनते हो, रहते हो. அதுல போய் நீங்க தேவதைகள் போய் இருக்கிறீங்க. अच्छा अच्छा, वहाँ है जब आत्माएं आकर रहती हैं, பாபா சொல்றாங்க அங்க ஆத்மாக்கள் வந்து எப்போ இருப்பாங்களோ तो वैकुंठ में आएगा ना बहुत, அப்போ வைகுண்டத்துல வருவாங்க இல்லையா நிறைய பேரு. बहुत अच्छा. विष्णु भी देखने में आएगा, कृष्ण डांस करेंगे. ரொம்ப நல்லபடி விஷ்ணு கூடயும் தென்படுவாங்க, கிருஷ்ணர் கூடயும் டான்ஸ் செய்வாங்க. देखो मीरा डांस करती थी ना, பாருங்க மீரா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? और यहाँ भी बहुत डांस करने लग पड़ती हैं बच्चियां. பிறகு இங்க கூடயும் பெண் குழந்தைகள் ரொம்ப டான்ஸ் பண்றதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. ऐसे तुमको साक्षात्कार भी होगा. இப்படி உங்களுக்கு சாட்சாத்காரம் கூடயும் तो ஆகும். बस அப்போ அவ்வளவுதான். वो झाड़ जैसे देखने में आएगा. அந்த மரம் எப்படின்னா தென்படும். ये छोटी 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 वाटिका, இந்த சின்ன சின்ன கார்டன் और क्या देखने में आएगा? அது என்ன தென்படும்? बस அவ்வளவுதான். जो तुमको समझाया जाता है உங்களுக்கு என்ன புரிய வைக்கப்படுகிறதோ उसका ये मतलब नहीं कि तुमने देखा, இதுக்கு அர்த்தம் அப்படி இல்ல நீங்க பாத்தீங்க इसलिए तुम वहाँ जरूर चले जाएंगे, அதனால நீங்க அங்க கண்டிப்பாக போயிடுவீங்க. जब चले जाएंगे. नहीं नहीं, அப்படி இல்ல. वो तो मेहनत करते रहेंगे. அது எப்படின்னா உழைச்சிட்டு இருந்தீங்க. और जब तुम्हारी मेहनत करते करते आत्मा पवित्र हो जाएगी, பிறகு நீங்க உழைக்க உழைக்க உங்களோட ஆத்மா எப்போ பவித்திரம் ஆயிடுமோ, हाँ नहीं हो जाएगी सजाएं खाएंगे எப்போ ஆகலையோ அப்போ தண்டனையை எடுத்துக்குவீங்க एकदम. முழுமையாக. उसके बाद फिर जाएंगे. அதுக்கு பிறகு போவீங்க. फिर मेहनत तो करनी पड़ेगी ना बच्ची. பிறகு உழைக்க வேண்டியதாக இருக்கோ இல்லையா பெண் குழந்தை? तो हो सकता है அப்போ இப்படியும் ஆகலாம். तुम बच्चों को वैकुंठ भी देखने में आवे, तो वो भी देख सको. அப்போ வைகுண்ட கூடயும் உங்களுக்கு தென்படும், அது கூடயும் நீங்க பார்க்கலாம். ये कोई बड़ी बात नहीं है, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ये तो तुमको समझाया जाता है ना, இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது இல்லையா? कि तुम पहले जाएंगे घर. நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகுவீங்க. कहाँ जाएंगे? எங்க போகுவீங்க? ओ सूरज चांद चंद्रमा के भी पार. அந்த சூரிய சாந்தனா சந்திரமா, சந்திரமா விட அதை விட கடந்து அதே सूक्ष्म वतन के भी पार, वहाँ जाएंगे अपने घर. சூக்ஷ்ம வத்தனம் என்ன இருக்குதோ அதை விட மேல அங்க நீங்க போகுவீங்க தன்னோட வத்தனத்துக்கு. उसको எதுக்கு? निर्वाण धाम कहा जाता है. நிர்வாண தாமம் சொல்லப்படுகிறது. या स्वीट होम भी कहा जाएगा. இல்லன்னா ஸ்வீட்டோமன் கூடயும் சொல்லப்படுகிறது. आत्माओं का स्वीट होम है. ஆத்மாக்களோட ஸ்வீட் ஹோமா இருக்கு. वानप्रस्थ भी कहा जाता है उनको. வானப்பிரஸ்தின் கூடனே அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. मुक्ति भी कहा जाता है उनको. முக்தியன் கூடயும் சொல்லப்படுகிறது அவங்க அதுக்கு. तो मुक्ति में जाएंगे यानी वहाँ सभी आत्माएं जाकर के முக்தியில போகுவீங்க அப்படின்னா அங்க எல்லா ஆத்மாக்கள் போய்
इस पार्ट बजाने से जो दुनिया का पार्ट है ना, इस दुनिया का, उससे मुक्त हो जाएंगे। जैसे वो नाटक वाले होते हैं ना, आ करके அதிலிருந்து முக்தி ஆயிடுவாங்க. இப்படி அந்த நாடகக்காரங்க இருப்பாங்க இல்லையா, ये पार्ट बजाते हैं ना, அவங்க பாட்ட பண்றாங்க இல்லையா, पीछे घर जाते हैं तो कहेंगे नाटक से मुक्त हो गया। பிறகு எப்போ வீட்டுக்கு போகுவாங்களோ அப்போ என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னா, நாடகத்திலிருந்து அவங்களுக்கு முக்தி கிடைச்சிடுது, पार्ट बजाने से। பாட்ட செய்யறதுல இருந்து அவங்களுக்கு முக்தி கிடைச்சதுன்னு சொல்லப்படுகிறது. तैसे तुम भी मुक्त हो जाएगा। அதே மாதிரி நீங்க கூடயும் முக்தியை அடைஞ்சிடுவீங்க. तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? तुम ऐसे समझेंगे ना, हम चाहते हैं तो चलो तुमको साक्षात्कार भी हो सकते हैं। நீங்க அப்ப போகிறீங்க இல்லையா, அப்ப என்னன்னா, ஆமா உங்களுக்கு சாட்சாத்கார கூடயும் ஆகலாம். समझे ना? புரிஞ்சது இல்லையா? साक्षात्कार होगा, परंतु वहां जा तो नहीं सकेंगे। இப்போ சாட்சாத்காரம் ஆகும், ஆனா அங்க போக முடியாது. नहीं, இல்ல, वहां तो जब बिल्कुल प्योर बन जाएंगे, அங்க எப்போ முழுமையாக பியூர் ஆயிடுவீங்களோ, क्योंकि कर्मातीत नहीं बने हो, प्योर नहीं बने हो, ஏன்னா கர்மாதீத ஆகல, பியூர் ஆகல, तब तक घर नहीं जा सकते। அப்போ வரைக்கும் வீட்டுக்கு போக முடியாது. हाँ, साक्षात्कार होगा, ஆமா சாட்சாத்காரம் ஆகும். परंतु उस साक्षात्कार से क्या होगा? तुमको कुछ भी फायदा नहीं होगा। ஆனா அந்த சாட்சாத்காரம் என்ன ஆகுதோ அதனால என்ன லாபம் ஆகும் உங்களுக்கு? எதுவுமே லாபம் ஆகிறது இல்ல. जब तक तुम मेहनत नहीं करेंगे याद की, எப்ப வரைக்கும் நீங்க நினைவுக்காக உழைக்க மாட்டீங்களோ, कई कई ऐसे होते हैं ஒரு சிலர் இப்படி இருக்காங்க, साक्षात्कार कर कर के वो समझते हैं कि हम तो पहुंच गए। சாட்சாத்காரத்தை பண்ணி பண்ணி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாங்க போய் சேர்ந்துட்டோம். अरे पहुंचा कुछ भी नहीं। அரே எங்கேயும் போய் சேரல. मीरा, भाई मीरा डांस करती थी மீரா, இந்த மீரா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க कृष्ण के साथ, கிருஷ்ணர் கூட. तो कोई क्या वैकुंठ में थोड़ा ही चली गई? அப்ப என்ன வைகுண்டத்துக்கு போயிட்டாங்களா என்ன? नहीं, இல்ல, 8, 10, 67 की प्रातः क्लास का 7वां पेपर, क्योंकि वैकुंठ तो वहां तो नहीं होता है, वैकुंठ तो यहाँ होता है इसी வைகுண்டம் அங்க இருக்கிறது இல்ல, வைகுண்டம் இங்க இருக்கும், दुनिया में, सतयुग में। இந்த உலகத்துல, சத்யுகத்துல. तो फिर उस समय में वैकुंठ कहाँ से आएगा? அப்போ அந்த நேரத்துல வைகுண்டம் என்றது எங்கிருந்து வரும்? जब तुम्हारे घर जाने की बात होगी, எப்போ உங்களோட வீட்டுக்கு போகிற விஷயம் என்றது வருமோ அப்போ. तो ये समझ की बात है ना। இது புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது இல்லையா? और मीरा ने यहाँ भारत में बहुत डांस किया, மீரா இங்க பாரத்ல ரொம்ப டான்ஸ் பண்ணாங்க. है, और सतयुग में, பிறகு சத்யுகத்துல, और मीरा को हुआ 500-700 वर्ष। பிறகு மீராக்கு 500-700 வருஷங்கள் ஆச்சு. 500-700 वर्ष कहाँ हुआ है? 400, 500, 600, 500, 550 वर्ष हुआ होगा। பாபா சொல்றாங்க, இவ்வளவு வருஷம் எங்கிருந்து ஆச்சு? 400, 500, 50, 550 வருஷங்கள் ஆயிருக்கும். तो वैकुंठ कहाँ से आया वहाँ? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, வைகுண்டம் என்றது அங்கிருந்து எப்படி வந்தது? அங்க வைகுண்டம் எங்கிருந்து வந்தது? साक्षात्कार हुआ, அவங்களுக்கு சாட்சாத்காரம் ஆச்சு. तो इस सबको साक्षात्कार कहा जाता है। அப்போ இந்த எல்லா விஷயத்துக்கு சாட்சாத்காரம்னு சொல்லப்படுகிறது.
और फिर ऐसे कोई एक मीरा थोड़े ही है बच्ची। பிறகு இப்படி வெறும் ஒரு மீரா மட்டும் இருக்காங்களா என்ன பெண் குழந்தை? नहीं नहीं, இல்ல இல்ல, ऐसे तो बहुतों को। இப்படி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு. और तुम भी अभी तैयारी कर रहे हो। பிறகு நீங்க கூடயும் இப்போ தயாரி பண்ணிட்டு இருக்கீங்க वैकुंठ का मालिक बनने के लिए। வைகுண்டத்தினோட எஜமான் ஆகிறதுக்காக. तो वो तो ध्यान में गया, அப்போ அந்த விஷயம் கவனத்தை வரல. डांस किया, फिर वहीं बैठे रहे, गए तो गए नहीं। இப்போ டான்ஸ் பண்ணாங்க, பிறகு அங்கே உட்கார்ந்தாங்க, எங்கேயும் போகல. मीरा कोई स्वर्ग में गई? மீரா ஸ்வர்க்கத்துக்கு எங்கேயாவது போனாங்களா? कहते हैं वैकुंठ में डांस किया, சொல்றாங்க வைகுண்டத்துல டான்ஸ் பண்ணாங்க, बस। அவ்வளவுதான். तो उस समय बाबा ने डांस कराई दिया। அந்த நேரத்துல பாபா டான்ஸ் பண்ண வச்சுட்டாங்க, டான்ஸ் பண்ண வச்சாங்க. क्योंकि बहुत भक्ति करते हैं, कोई 9 भक्ति करते हैं। ஏன்னா ரொம்ப பக்தி யாரு செய்யறாங்களோ, 9 விதமான பக்திகள் யாரு செய்யறாங்களோ, तो बस उनको साक्षात्कार हो जाता है। அவ்வளவுதான், அவங்களுக்கு சாட்சாத்காரம் ஆயிடுது. बाबा उनकी भक्ति का फल दे देते हैं। பாபா அவங்களோட பக்திக்கு பலன் கொடுத்துடுறாங்க. अल्पकाल क्षण भंगुर का फल। கொஞ்ச நேரத்துக்காக ஒரு நொடிக்கான அந்த ஒரு பலனை கொடுத்துடுறாங்க. थोड़े समय के लिए सुख महसूस होता है, கொஞ்ச நேரத்துக்காக சுகம் அனுபவம் ஆகுது. और फिर कोई वहाँ वैकुंठ थोड़े ही रखा हुआ है। பிறகு அங்க வைகுண்டம் ஏதாவது வச்சிருக்காங்களா என்ன? वैकुंठ तो வைகுண்டம் என்றது यहाँ होने का है अभी, இங்க இருக்கணும் இப்போ. और अभी तुम பிறகு இப்போ நீங்க वो दुनिया स्थापन कर रहे हो। நீங்க அந்த உலகத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கீங்க. तो स्थापन कर रही हो तो और ही नजदीक हो गई। இப்போ ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ இன்னமும் கிட்ட வந்துட்டீங்க. इसलिए அதனால तुमको बहुतों को साक्षात्कार तो ढेरों को होते हैं। உங்களுக்கு நிறைய பேரினோட சாட்சாத்காரம் ஆகுது. அப்படின்னா நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் ஆகுது. तो और भी नजदीक हो गया। அப்போ இன்னமும் கிட்ட ஆயிட்டாங்க. तो बड़े खुश होते हैं। அப்போ ரொம்ப குஷி ஆகுறாங்க. वो और हमारे पास ही हम किसको जाने। பிறகு என்கிட்டயும் எனக்கு என்ன தெரியும்? नहीं देते हैं वैकुंठ में। कोई डांस वांस करते हैं तो मैं उनको कान से पकड़ लेता हूँ। இப்ப யாராவது டான்ஸ் எல்லாம் செஞ்சாங்கன்னா நான் காதை பிடிச்சுக்கிறேன் நானு. आओ यहाँ तुमको पढ़ने का है, வாங்க உங்களுக்கு இங்க படிக்கணும், ये सब नहीं करने का खेल पाल। இப்படி எல்லாம் விளையாட கூடாது. ये करना है, डांस करना है, खेलना कूदना है। यहाँ டான்ஸ் பண்ணணுமா, விளையாடணுமா, இங்க குதிக்கணுமா, இங்க कि पढ़ना है। இல்லன்னா படிக்கணுமா? समझा ना? புரிஞ்சது இல்லையா? ये खेल कूद है जैसे। இது எப்படின்னா இது விளையாடுற போல ஆயிடுச்சு. तो बाप बैठ करके समझाते हैं। விளையாடுறது குதிக்கிறது ஆச்சு. அப்போ அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. तो अभी ये गीत सुना, இப்போ இந்த பாட்டை கேட்டீங்களா? ये गीत कोई अपन ने तो नहीं बनाया है, இந்த பாட்டை நாம ஒண்ணு தயார் பண்ணல, मनुष्यों का बनाया हुआ है। மனிதர்கள் தயார் பண்ணிருக்க கூடியதா இருக்கு. नाटक वालों ने या किसी ने भी बनाया है। நாடகக்காரங்க இல்லன்னா யார் வேணாலும் இத ரெடியா பண்ணிருக்காங்க. क्या गीत था? என்ன பாட்டு இருந்தது? गीत याद रहा? பாட்டு நினைவு இருக்குதா? दूर देश का रहने वाला आया देश पर आए।
தூர தேசத்துல இருக்கக்கூடியவங்க மத்தவங்களோட தேசத்துக்கு வந்திருக்காங்க. तो दूर देश का बाप ठहरा ना बच्ची, அப்போ தூர தேசத்தினோட அப்பா ஆனாங்க இல்லையா பெண் குழந்தை, जिसको भगवान कहा जाता है. யாருக்கு பகவானன் சொல்லப்படுகிறாங்க. तो गीत गाया हुआ है तो सर्वव्यापी तो नहीं हुआ ना. இப்போ பாட்ட பாடி இருக்காங்கன்னா சர்வவியாபி ஒன்னும் ஆகல தானே. है? वो तो बाप आते हैं இது எப்படி என்ன அப்பா வராங்க, और आकर के पढ़ाते हैं வந்து படிக்க வைக்கிறாங்க, और आकर के सबकी सदगति करते हैं. பிறகு வந்து அனைவருக்குமே சத்கதிய குடுக்கறாங்க. उसने बैठ करके कोई गाड़ी में அதுல உட்காந்து வண்டியில और उसको पढ़ाया வண்டியில உட்காந்து அவங்களுக்கு படிக்க வச்சாங்க. और सो भी அதுவும் वो देखो लड़ रही है दो सेनाओं के बीच में. அதுவும் பாருங்க யுத்தம் போயிட்டு இருக்குது ரெண்டு சேனைக்கு நடுவுல. अब वो लड़ाइयां तो है ना अभी, இப்போ அந்த யுத்தங்கள் இருக்குது இல்லையா, இப்போ ये लड़ाइयां लग रही हैं. இந்த யுத்தம் என்றது இப்போ போயிட்டு இருக்குது, लग रही है ना. போயிட்டு இருக்குது இல்லையா. तुमको यहाँ बाप पढ़ाई रहे हैं உங்களுக்கு அப்பா இங்க படிக்க வச்சிட்டு இருக்காங்க. और वहाँ लड़ाइयों की तैयारियां हो रही है. பிறகு அங்க யுத்தத்தினோட ஏற்பாடுன்றது ஆயிட்டு இருக்குது. तो वो ही महाभारत की लड़ाई का भी समय है बरोबर. பாபா சொல்றாங்க துல்லியமாக அந்த மகாபாரத யுத்தத்தினோட நேரம் தான் இப்போ இந்த நேரத்துல போயிட்டு இருக்கு. कि ये लड़ाइयां இந்த யுத்தம் बाहर में लग रही है. இந்த சண்டை வெளியில போயிட்டு இருக்குது. तुम्हारी लड़ाई नहीं है. உங்களோட யுத்தம் இல்ல, அப்படி என்ன சண்டை இல்ல. ये लिख दिया है कौरवों और पांडवों की लड़ाई नहीं. இந்த விஷயத்தை எழுதிட்டாங்க கௌரவர்கள் பிறகு பாண்டவர்களோட சண்டைன்னு சொல்லி எழுதிட்டாங்க. कौरवों पांडवों की लड़ाई नहीं है. கௌரவர்கள் பிறகு பாண்டவர்களோட சண்டை இல்ல. है वो कोई शास्त्रों में जो लिखा है असुर देवताओं की लड़ाई. அவங்க சாஸ்திரத்துல என்ன எழுதிட்டாங்க இல்லையா, என்ன எழுதிட்டாங்கன்னா அசுரர்கள் பிறகு தேவதைகளோட சண்டைன்னு. वो असुर देवताओं की भी लड़ाई नहीं. அந்த அசுரர் பிறகு தேவதைகளினோட சண்டையும் இல்ல. है सतयुग में तो देवताएं होते हैं, वहाँ असुर कहाँ से आए. சத்யுகத்துல தேவதைகள் இருப்பாங்க, அங்க அசுரர்கள் எங்கிருந்து வந்துட்டாங்க. और तुमको तो कोई लड़ने का है ही नहीं. பிறகு உங்களுக்கு சண்டை போடுற விஷயமே இல்லன்னு சொல்றாங்க. लड़ते तो वो हैं सब तुम्हारे लिए. பாபா சொல்றாங்க சண்டை யார் போடுறாங்கன்னா அவங்க பண்றாங்க எல்லாம் உங்களுக்காக. है क्योंकि उनको तो सबको लड़ झगड़ करके खत्म होना. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே யுத்தத்தெல்லாம் பண்ணி அது எல்லாமே முடிஞ்சு போகணும். அவங்களுக்கு खलास होना है उनका. அவங்களுக்கு என்னன்னா விளையாட்டே முடிஞ்சு போகணும் அவங்களுக்கு, அவங்களோடது एकदम. முழுமையாக. और तुम्हारे लिए பிறகு உங்களுக்காக नई दुनिया चाहिए. புது உலகம் தேவை இருக்குது. तो तुम कोई थोड़े ही किसी से लड़ती हो. அதாவது நீங்க யார்கிட்டயாவது சண்டை போடுறீங்களா என்ன? ना. இல்ல. तुम बाप को याद करते हैं, அப்பாவை நினைவு செய்யறாங்க. फिर तुम्हारी लड़ाई है माया के साथ. பிறகு உங்களோட யுத்தமா இருக்குது மாயா கூட. सो भी इनकॉग्निटो. அதுவும் இன்காக்னிட்டோ. इसको कहा जाता है गुप्त लड़ाई है. இதுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னா குப்தமான யுத்தமா இருக்கு. रूहानी वॉरियर्स हो. பிறகு நீங்க ஆன்மீக வாரியர்ஸ் ஆயிருக்கீங்க. कौन से वॉरियर्स? எந்த வாரியர்ஸ்? बहुत नामी ग्रामी वॉरियर्स हो. ரொம்ப பிரசித்தமான ஃபேமஸான வாரியர்ஸ் ஆயிருக்கீங்க.
वो होती है ना उनकी अंडरग्राउंड मिलिट्री। அவங்களது இருக்கோ இல்லையா அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி? तो कोई वो जानता थोड़ा ही वो अंडरग्राउंड मिलिट्री कहाँ पर है। இப்போ அவங்களுக்கு தெரியுமா என்ன அந்த அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி எங்க இருக்குதுன்னு? है तो तुमको भी कोई जानते नहीं है। உங்களை பற்றி கூடயும் யாருக்குமே தெரியாது. समझा ना? புரிஞ்சது இல்லையா? क्यों? ஏன்? है देवियों ने क्या किया? தேவிகள் என்ன செஞ்சாங்க? ये जो देवियां गाई जाती है ना, இந்த தேவிகளின் என்ன மகிமை பாடப்படுகிறது இல்லையா? है कितना गीत गाते हैं देवियों के, पूजा करते हैं। எவ்வளவு பாட்ட பாடுறாங்க தேவிகளுக்கு, அவங்களோட பூஜைய செய்யறாங்க. बच्चे ये अम्बा देवी और ये सभी जो देवियां हैं ना, குழந்தைகளே இந்த அம்பா தேவி பிறகு இந்த எல்லா தேவிகள் யார் இருக்காங்க இல்லையா? तो देवियां इतनी ये क्यों बनाई जाती हैं और क्यों गाई जाती हैं? தேவிகளையுளையே தயார் பண்ணப்படுகிறாங்க, ஏன் இவங்களோட மகிமையுள்ள இருக்கு? तो देखो பாருங்க, अभी तुम समझ गई ना இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? कि अभी तुम बैठ करके भारत को स्वर्ग बनाती हो। இப்ப நீங்க உட்கார்ந்து பாரத்தை ஸ்வர்கமாக ஆக்குறீங்க योग बल से, யோக பலம் மூலமாக. तो फिर तुम्हारा गायन चलता है, அப்போ उங்களோட மகிமை நடக்குது, तुम्हारी पूजा होती है। உங்களோட பூஜை நடக்குது. तो देखो गाई जाती है भक्ति मार्ग में, பாருங்க பாடப்படுகிறது பக்தி மார்க்கத்துல. शिव बाबा भी पूजा जाता है, शिव बाबा கூட शिव बाबाவினோட பூஜை கூடயும் ஆகுது. शिव बाबा पूजा जाता है। शिव बाबाவோட பூஜை நடக்குதுன்னா ये क्या कह दिया? இது என்ன விஷயமாச்சு? शिव बाबा पूजा जाता है, शिव बाबाவோட பூஜை நடக்குதுன்னா है? शिव बाप को पूजा जाता है क्या? शिव बापनोட பூஜை நடக்குதா? नहीं, இல்ல. वो तो आत्माओं का बाप है, वो कैसे पूजा जाएगा? அவங்க ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க, அவங்களோட பூஜை எப்படி ஆக முடியும்? आत्माएं सूक्ष्म ஆத்மாக்கள் நுணுக்கமானவங்க. है, बिंदी बिंदी की कैसे पूजा होगी? பிந்தியினோட பூஜை எப்படி ஆக बाप भी முடியும்? बिंदी, அப்பாவும் பிந்தி. हाँ। तो அப்போ तुम तो अभी नहीं पूजी जाती हो ना, உங்களோட பூஜை இப்போ ஆகிறது இல்லையா? पूजी जाती हो नहीं? பூஜை ஆகுதா? இல்ல. क्योंकि तुमको तो अभी बाबा मिल गया, ஏன்னா உங்களுக்கு இப்போ பாபா கிடைச்சிட்டாங்க, तो तुमको सब समझाते रहते हैं உங்களுக்கு எல்லாமே புரிய வச்சிட்டு இருக்காங்க. कि अभी भक्ति मार्ग तो मुर्दाबाद, இந்த பக்தி மார்க்கம் இருக்குது முர்தாபாத். அப்படின்னா ஒளிகை, ज्ञान जिंदाबाद होना है। ஞானம் வாழ்க்கை ஆகணும். அப்படின்னா ஆகும். तो उसको ऐसा कहेंगे, அதுக்காக இப்படி சொல்லப்படுகிறது. क्या कहेंगे कि ज्ञान से नई दुनिया जिंदाबाद। என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னா ஞானத்து மூலமாக புது உலகம் ஜிந்தாபாத், வாழ்க. और भक्ति से फिर वो पुरानी दुनिया मुर्दाबाद। பிறகு பக்தி மூலமாக அந்த பழைய உலகம் முர்தாபாத், அப்படின்னா ஒளிக. तो अभी क्या होना है? அதாவது இப்போ என்ன ஆகணும்? है अभी ये दुनिया இப்போ இந்த உலகம் मुर्दाबाद होनी है, முர்தாபாத் ஆகணும், ஒளிகே ஆகணும். सारी ये पुरानी दुनिया है ना, முழு இந்த பழைய உலகம் இருக்குது இல்லையா? तो ये सारी पुरानी दुनिया खत्म होने की जरूर है।
இந்த முழு பழைய உலகம் என்ன இருக்குதோ இது கண்டிப்பாக இது முடிஞ்சு போயிடும். और तुमको तो नई दुनिया जरूर चाहिए. பிறகு உங்களுக்கு புது உலகம் கண்டிப்பாக தேவை இருக்குது. तो नई दुनिया में तुम ये सब थे ना. புது உலகத்துல நீங்க இருந்தீங்க இல்லையா? तो ये इन बातों को तुम क्यों नहीं समझ सकते? நீங்க இந்த விஷயங்களையே புரிஞ்சுக்கிறது இல்ல. और तुम तो किसी को समझा भी सकते हो. நீங்க இப்போ ஒருத்தருக்கு புரிய வைக்கவும் செய்யலாம். बताओ. சொல்லுங்க. लक्ष्मी नारायण का चित्र पर बताओ. இந்த லக்ஷ்மி நாராயணனோட சித்திரத்தை பற்றி சொல்லுங்க. नई दुनिया के मालिक हैं. இவங்க புது உலகத்துக்கு எஜமான் ஆயிருக்காங்க. है ना? அப்படிதானே? अभी तो पुरानी दुनिया है. இப்போ பழைய உலகம் ஆயிருக்குது. तो फिर नई दुनिया बनने के लिए அதாவது இப்போ புது உலகம் உருவாகிறதுக்காக पुरानी दुनिया का विनाश तो जरूर चाहिए. பழைய உலகத்தினோட விநாசம் கண்டிப்பாக தேவை இருக்குது. तो विनाश तो आगे भी ये मूसलों द्वारा हुआ था ना. இப்போ விநாசம் என்றது முன்னாடி கூடயும் இந்த மூசல் அப்படின்னா இந்த மிசைல்ஸ் மூலமாக ஆயிருந்தது இல்லையா? है? लिखा है ना शास्त्रों में சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க இல்லையா? कि यादवों ने विनाश किया. யாதவர்கள் விநாசத்தை பண்ணாங்க. उनके पेट से मूसल निकले. அவங்களோட வயிற்றிலிருந்து அந்த ஒன்னக்கே வந்தது மூசல் அப்படின்னா அந்த மிசைல்ஸ் வந்தது. अब पेट से मूसल थोड़ा ही निकलते हैं. ये तो இப்போ வயிற்றிலிருந்து அந்த ஒன்னக்கே வருமா என்ன? आजकल ये मिसाइल्स बने हुए हैं ना. இன்றைய நேரத்துல இந்த மிசைல்ஸ் என்ன ரெடி ஆயிருக்கு இல்லையா? उनका नाम वो भूल गए, मूसल रख दिया. அதோட பேரு அவங்க மறந்து போயிட்டாங்க. அவங்க மூசலன் வச்சிட்டாங்க. तो मूसलों द्वारा हुआ था और तुम राजयोग सीख रहे थे. இந்த மூசல்ஸ் மூலமா ஆச்சு. பிறகு நீங்க இந்த ராஜயோகத்தை கத்துக்கிட்டு இருந்தாங்க. तो तुमको बुद्धि को चमकाना चाहिए. அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னா புத்திய ஜொலிக்க வைக்கணும். कि इन शास्त्रों में कुछ तो है ना. இந்த சாஸ்திரத்துல ஏதோ இருக்குது இல்லையா? कि बरोबर महाभारत लड़ाई लग रही थी. துல்லியமாக மகாபாரத யுத்தம் போயிட்டு இருந்தது. और उस महाभारत लड़ाई में भगवान बाप भी था. அந்த இந்த மகாபாரத யுத்தத்துல பகவான் அப்பாவும் இருந்தாங்க. राजयोग सिखला रहा था. ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. बरोबर ये गीता है. गीता துல்லியமாக இது கீதா ஆக இருந்தது. के द्वारा राजयोग, கீதா மூலமாக ராஜயோகம் यानी गीता सिखला रहा था. அப்படின்னா கீதாவை கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. महाभारत युद्ध हुआ. மகாபாரத யுத்தம் ஆச்சு. सो तो अभी देखो है ना, सामने है. அத பாருங்க, இது இப்போ முன்னாடி நின்னுட்டு இருக்கு இல்லையா? देखो பாருங்க, बाप तुमको அப்பா உங்களை राजयोग सिखला रहा है. உங்களுக்கு ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. और देखो उस भक्ति मार्ग में जो बात बताई जाती है, பாருங்க, இந்த பக்தி மார்க்கத்துல என்ன விஷயங்களை சொல்லப்படுகிறதோ महाभारत की, மகாபாரத்தினோடது, राजयोग सिखाया, ராஜயோகத்தை கத்து கொடுத்தாங்க. और यहाँ जो बात सिखाई जाती है इसमें फर्क बहुत है. பிறகு இங்க என்ன விஷயங்களை கத்து கொடுக்கப்படுகிறதோ இதுல ரொம்ப வித்தியாசம் இருக்கு. उसमें सब झूठी बातें लिखी हुई है.
அதுல எல்லாமே பொய்யான விஷயங்களே எழுதப்பட்டிருக்குது. और बताने वाले भी झूठे. பிறகு சொல்லக்கூடியவங்களும் கூட பொய்யானவங்க. और ये देखो यहाँ सच्च बात. பிறகு இங்க பாருங்க, இங்க உண்மையான விஷயங்கள். तो इसको कहा जाता है ना. அப்போ இதுக்கு சொல்லப்படுகிறது இல்லையா? देखो பாருங்க, सिंधी में भी कहते हैं. சிந்தில கூடயும் சொல்றாங்க. है कहते हैं ना. சொல்றாங்க இல்லையா? सच तो बिठो नच. யாரு உண்மையானவங்க இருப்பாங்களோ அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. है तो तुम कितने खुश होते हो. ஆக அப்போ நீங்க எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. यानी அப்படி என்ன, सच जब ही आते हैं உண்மை எப்போ வருமோ, तो सच तो एक बाप है ना दुनिया में. உலகத்துல உண்மையானவர் ஒரு அப்பா தானே. और बाकी तो सारी दुनिया झूठी हो गई. மற்றபடி முழு உலகம் பொய் ஆயிடுச்சு. तो तुम बस அப்போ நீங்க அவ்வளவுதான். सदैव खुशी में डांस खुशियां मनाते रहते हो. சதா குஷில டான்ஸ் அப்படின்னா குஷிய கொண்டாடிட்டு இருப்பீங்க. यहाँ भी और वहाँ भी. இங்க கூடயும் பிறகு அங்கேயும். तुमको वहाँ तो दुख की कोई बात नहीं. உங்களுக்கு அங்க துக்கத்தினோட எந்த விஷயமும் இருக்கிறது இல்ல. और ये इसको कहा जाता है பிறகு இதுக்கு சொல்லப்படுகிறது ज्ञान का डांस. ஞானத்தினோட டான்ஸ். उन्होंने वो फिर बना दिए है. அவங்க அத என்ன பண்ணிட்டாங்கன்னா है देह का डांस. தேகத்தினோட டான்ஸ் है दिखाते हैं. காமிக்கிறாங்க. रासलीला करते हैं. ராஸ் லீலாவை பண்றாங்க. அப்படின்னா கிருஷ்ணர் கூட கோபு கோபிகள் டான்ஸ் பண்றாங்க இல்லையா? तभी तो बाबा कहते हैं ना, அப்பதானே பாபா சொல்றாங்க, ये जो ज्ञान का डांस सीखते हैं இந்த ஞானத்தினோட டான்ஸ் என்ன கத்துக்கிறாங்க, और दूसरों को सिखलाते हैं, பிறகு மத்தவங்களுக்கு என்ன கத்து கொடுக்கறாங்க. तो जो इस ज्ञान डांस के शौकीन हैं सीखने वाले, அப்போ யாரு இந்த ஞானத்தினோட டான்ஸ் பண்றதுக்கான இந்த ஆர்வம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்களோ उनको फिर सामने बैठना चाहिए. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும்னா முன்னாடி உட்காரணும். है तो அப்போ बाबा देखें, அப்போ பாபா பாக்குவாங்க, समझा दें. புரிய வைப்பாங்க. तो ऐसे है कि हाँ அப்போ இப்படி இருக்குது, ஆமா कि ये समझती है இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. और दूसरों को समझा सकती है. பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் புரிய வைக்கலாம். हाँ और देखना है பிறகு இந்த விஷயத்தையும் பார்க்கணும். कि वो समझने वाला அந்த புரிஞ்சுக்க கூடியவங்க या समझने वाली இல்லன்னா அந்த புரிஞ்சுக்க கூடிய பெண்ணு कांध है झुलाती है அவங்க கழுத்தை ஆட்டுறாங்களா? और नहीं समझता होगा, ஒருவேளை புரிஞ்சுக்க கூடியவங்க இல்லன்னா सो फिर वो यहाँ वहाँ बैठा रहेगा, सोता रहेगा, इधर उधर देखता रहेगा. அவங்க அப்ப என்ன செய்வாங்க, இங்க அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, அங்க அங்க பாத்துட்டு இருப்பாங்க, या उबासी लेता रहेगा. இல்லன்னா கொட்டாவிய விடுவாங்க. இப்படி செய்வாங்க, ऐसे करते रहेंगे, இப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க, करते रहते हैं ना. செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? समझा? புரிஞ்சது இல்லையா? तो तुम्हें मालूम पड़ जाएगा क्या அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் इनका अटेंशन, इनका अटेंशन नहीं है. உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இவங்களோட அட்டென்ஷன் இல்லன்னு. तो बाबा की बुद्धि जब ऐसे की तरफ जाएगी, அதாவது பாபாவோட புத்தி எப்போ இப்படிப்பட்டவங்க கிட்ட போகுமோ
उबासियां देते रहेंगे, கொட்டவி விட்டுட்டு இருப்பாங்க, यहाँ यहाँ ऐसे करते रहेंगे। இங்க அங்க அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க। सो ढूंढ करके जो अच्छी तरह से समझते होंगे, அத தேடி இப்ப யாரு நல்லபடியாக புரிஞ்சுக்கிறாங்களோ वो उनको बैठ करके जैसे कि हम समझाते हैं। என்னன்னா அவங்களுக்கு உட்காந்து நானு புரிய बाबा வைக்கிறேன்। किसको समझाते हैं? பாபா யாருக்கு புரிய வைக்கிறாங்க? तो ढूंढ ढूंढ करके अच्छे अच्छों को लावेंगे நீங்க தேடி தேடி நல்லா உங்களை அழிச்சிட்டு வந்தீங்கன்னா और उनको बाबा समझाते हैं। பிறகு அவங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க। अच्छा அச்சா समझा ना? புரிஞ்சது இல்லையா? बाबा अनुभव की बात बताते हैं ना। பாபா அனுபவத்தினோட விஷயத்த சொல்றாங்க இல்லையா? देखो பாருங்க, तुमको अनुभव भी बताते हैं, உங்களுக்கு அனுபவத்தை கூடயும் சொல்றாங்க। है? बाप इनका अनुभव बताते हैं ना। அப்பா இவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க இல்லையா? ये अभी अपना अनुभव सुनाते ही रहते हैं बीच बीच में। இவங்க நடுநடுல தன்னோட அனுபவத்தை சொல்லிட்டே தான் இருக்காங்க। देखो मनुष्य जाते हैं, பாருங்க, மனிதர்கள் போகிறாங்க, है डांसिंग के ऊपर। டான்சிங் மேல। देखो ये आते हैं ना। பாருங்க, இவங்க வராங்க இல்லையா? गवर्नमेंट भी கவர்மெண்ட் கூடயும் डांस की बहुत शौकीन है। டான்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குது। जा करके डांस करनी है, बड़ी बड़ी अच्छी अच्छी। போய் டான்ஸ் பண்ணணும், ரொம்ப நல்ல நல்லவங்க। तो डांस राजाओं के पास भी होती है, அப்போ இந்த டான்ஸ்ன்றது ராஜாக்கள் கிட்டயும் நடக்குது। और राजाएं निमंत्रण भी देते हैं, बड़ों बड़ों को निमंत्रण देते हैं। समझा பிறகு இந்த ना? ராஜாக்கள் ரொம்ப பெரிய பெரிய ஆளுகளை கூடயும் வரவேற்கிறாங்க, இன்வைட் பண்றாங்க। புரிஞ்சது இல்லையா? तो अभी उनको ये मालूम नहीं है। இப்ப அவங்களுக்கு இந்த விஷயத்த பற்றி தெரியாது। ये कोई डांस का शौकीन है, இவங்க டான்ஸ் பண்றதுக்காக இவங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு। समझे ना? புரிஞ்சது இல்லையா? परंतु वो निमंत्रण दे देते हैं। ஆனா வரவேற்கிறாங்க, இன்வைட் பண்றாங்க, जैसे இன்விடேஷன் என்றது கொடுத்துடுறாங்க। எப்படின்னா मेरे जैसों को என் போல இருக்கக்கூடியவங்கள। चलो, சரி, राजा ने निमंत्रण दिया है ராஜா கூப்பிட்டு இருக்காங்க, तो हम गया। அப்ப நான் போனேன்। பிரம்மா பாபா இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க। चलो, சரி, मैं डांस में भी गया। நான் டான்ஸ்க்கு கூடயும் போனேன்। अब मैं डांस में क्या जानू डांस। இப்போ இந்த டான்ஸ் எல்லாம் எனக்கு என்ன தெரியும்? वो तो वाह वाह करके वाह वाह हियर 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 करते रहते। அவங்க என்ன செய்யறாங்கன்னா வாஹ் வாஹ் ஹியர் ஹியர் சொல்லிட்டு இருப்பாங்க। है? और हम तो बैठ करके झुटका खाने लगे। பிறகு எனக்கு அப்படியே உட்கார்ந்து விழுந்து விழுந்து தூங்குறதுக்கு ஆரம்பம் செஞ்சேன்। समझे ना? புரிஞ்சது இல்லையா? तो अभी அப்போ இங்க नाम ही तो था ना, பேர் இருந்தது இல்லையா? क्योंकि फिर भी तो जवाहरी तो थे ना। ஏன்னா இவங்க ஆனாலும் இவங்க வியாபாரியா இருந்தாங்க இல்லையா, வைர வியாபாரி। और इतनों के बीच में एक ही जवाहरी था। பிறகு இத்தனை பேருக்கு நடுவுல ஒருத்தர் தான் வைர வியாபாரி இருந்தாங்க। तो जब पूरा हुआ उनका डांस, எப்போ அவங்களது டான்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சோ तब वो डांसिंग गर्ल उनको कहती है அப்ப அந்த டான்சிங் கேர்ள் வந்து சொல்றாங்க, कि निमंत्रण भी ऐसे वो देते हो। இப்போ நீங்க வரவேற்பது கூட இப்படிப்பட்டவங்கள வரவேற்பீங்க, जो झूठा बैठ करके झुटका खाते हैं। எப்படி என்ன பொய்யா அப்படியே உட்காந்து விழுந்து விழுந்து தூங்குறாங்க।
और हमारा तो ऐसे झटका देख करके सारा डांस का नशा ही टूट जाता है. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படிப்பட்டவங்களை பார்த்து நான் என்னோட டான்ஸ் பண்றதுக்கான அந்த போதையே போயிடுது. ऐसों को देखने से இப்படிப்பட்டவங்களை பார்த்தா. तो ये देखो, அப்போ இது பாருங்க, मैं अनुभवी बात सुनाता हूँ. நான் அனுபவி விஷயத்த சொல்றேன். क्या? என்ன? किस बात से अनुभव किया? எந்த விஷயத்துல அனுபவத்தை செஞ்சாங்க? ஆமா, झटका खाने वालों को देखता हूँ. என்னன்னா விழுந்து விழுந்து தூங்குறவங்களை எப்போ பாக்குறேனோ तो मैं फिर ज्ञान डांस करना छोड़ देता हूँ. அப்ப நான் ஞானத்தினோட டான்ஸ் பண்றது விட்டுடுறேன். छोड़ दिया क्या? விட்டுட்டாங்களா? बाबा ने ज्ञान डांस करना नहीं छोड़ा. பாபா ஞானத்தினோட டான்ஸ் பண்றது விடலையா? अच्छा, அச்சா, एडवांस ज्ञान चल रहा है. அட்வான்ஸ் ஞானம் போயிட்டு இருக்கா? चल रहा है. நடந்துட்டு இருக்கா? मैं क्या जानू ये डांस वांस को. எனக்கு என்ன தெரியும் இந்த டான்ஸ் வான்ஸ் எல்லாம்? मुझे तो शौक ही नहीं था. எனக்கு ஆர்வமே இருக்கல, ஷோக்கே இருக்கல. वो तो खूब हियर हियर कर रहे थे. அவங்க எல்லாம் ரொம்ப ஹியர் ஹியர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. एकदम முழுமையா जैसे पता नहीं उनको क्या होता था. एकदम அவங்களுக்கு என்ன ஆயிட்டு இருந்ததோ தெரியாது, முழுமையா. और वो हियर हियर करने से जो डांसिंग गर्ल होती है ना, அவங்க ஹியர் ஹியர்ன்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ அந்த டான்சிங்கள் இருப்பாங்க இல்லையா, वो तो फिर हियर हियर करते हैं. तो उन्होंने हियर हियर वालों को देख करके और फिर जोर से डांस करती है. இப்போ யாரு ஹியர் ஹியர்ன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள பார்த்து அந்த டான்சிங் கேர்ள் இன்னமும் அதிக டான்ஸ் பண்றதுக்கு ஆரம்பம் செஞ்சாங்க. खूब डांस करती है. ரொம்ப டான்ஸ் பண்ணாங்க. तो ये बात बाबा क्यों समझाए गए? அப்போ இந்த விஷயத்த பாபா ஏன் புரிய வச்சிட்டு இருக்காங்க? आप सारी मुरली ये सब दुनिया भर का क्या सुनाई दिया दुनियादारी का. இன்னைக்கு முழு முரளி இது என்ன சொல்லிட்டாங்க உலகத்தினோட பேச்சுகள்? तो जैसे देखो गाएगी ना अभी गवर्नमेंट हाउस में. அப்போ பாருங்க எப்படி பாடுறாங்க இல்லையா இப்போ கவர்மெண்ட் ஹவுஸ்ல. सो देखो कितना अपना हुनर दिखाएगी. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு தன்னோட ஆர்ட்ட காமிப்பாங்க, தனக்கு என்ன கலை வருமோ அத காமிக்கிறாங்க. परंतु इनविटेशन वाले कोई डांस जाने न जाने. இப்போ அந்த இன்விடேஷன் காரங்களுக்கு டான்ஸ் தெரியுமா இல்லன்னா தெரிஞ்சாம இருக்காங்களா? और नहीं जानेंगे तो क्या कहेंगे. இப்ப தெரியாதுன்னா என்ன சொல்றது? वहाँ बैठ करके अपने ख्यालात में वो किस किस को याद करेंगे. இப்போ அங்க உட்காந்து அவங்களோட சிந்தனை மூலமாக அவங்க யாரை எல்லாமே நினைவு பண்ணிட்டு இருப்பாங்க. या धंधे दौरी को याद करेंगे. இல்லன்னா தொழிலு வியாபாரத்தை நினைவு பண்ணிட்டு இருப்பாங்க. यानी அப்படி என்ன उनको शौक ही नहीं है. அவங்களுக்கு ஆர்வமே இல்ல. और फिर वो वाह वाह करेंगे. பிறகு அவங்க வாஹ வாஹன்னு சொல்வாங்களா? वाह वाह भी नहीं करेंगे. வாஹ வாஹன் கூடயும் சொல்ல மாட்டாங்க. तो ये भी नहीं करेंगे. பாபா சொல்றாங்க இது கூடயும் செய்ய மாட்டாங்க. झटका आता है. அப்போ அவங்க பாபா சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தூக்கம் வருது. तो देखो यहाँ भी देखो बाबा அப்ப பாருங்க பாபா இங்க கூடயும் ज्ञान डांस करते हैं ना. ஞானத்தினோட டான்ஸ் பண்றாங்க இல்லையா? और यहाँ भी ऐसे हैं जो बहुत उबासी करते हैं. பிறகு இங்கேயும் இப்படி இருக்காங்க யாருக்கு ரொம்ப கொட்டாவி வருது. झटका भी खाते हैं. விழுந்து விழுந்து கூடயும் தூங்குறாங்க.
अब ये तो ज्ञान डांस है। இப்போ இது ஞானத்தினோட டான்ஸா இருக்கு. तभी बाबा कहते हैं, அப்பதான் பாபா சொல்றாங்க, भो भाई जो शौकीन है ज्ञान डांस के, யாருக்கு ஆர்வம் இருக்குதோ ஞானத்தினோட டான்ஸினோடது, उनको आगे बैठना चाहिए। அவங்களுக்கு முன்னாடி உட்காரணும். है बैठना चाहिए। உட்காரணும்னா अच्छा, अब शौकीन नहीं है फिर भी आगे बैठते तो क्या पीछे बैठा लोगे? இப்போ ஷோக்கே இல்ல, இன்ட்ரெஸ்டே இல்ல, அப்போ முன்னாடி உட்காரலன்னா என்ன பின்னாடி போய் உட்கார வைப்பீங்களா? है? आगे बैठना चाहिए, முன்னாடி உட்காரணுமா? ऐसे कहते हैं। அப்படி சொல்றாங்க. ऐसे नहीं होना चाहिए இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. कि बाप समझावे என்னன்னா அப்பா புரிய வைக்கிறாங்க, और उनका ख्याल वहाँ होता रहे। பிறகு அவங்களோட சிந்தனை வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிற போல இருக்க கூடாது. धंधे धोरी தொழிலு வியாபாரத்துல यहाँ वहाँ यूं देखता रहे। இங்க அங்க இப்படி பாத்துட்டு இருக்கிறது, है? यहाँ ऐसे करते रहे, இல்லன்னா இப்படி இங்க செஞ்சிட்டு இருக்கிறது, वहाँ वैसे करते रहे। அங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறது. हाँ, तो ऐसे जो होते हैं वो चारों तरफ देखते तो है ना। இப்படிப்பட்டவங்க யாரு இருப்பாங்களோ அவங்க நாலா பக்கம் பாப்பாங்க இல்லையா? ऐसे तो नहीं है அப்படி ஒண்ணும் இல்ல, कि सिर्फ उसे एक डांस करने वाली को देखते हैं। வெறும் அந்த ஒருத்தர் யாரு டான்ஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்களதான் பாக்குவாங்கன்றது இல்ல. नहीं, இல்ல, अब यहाँ तो बाबा की आंखें सारे ही हाल पर जाती है। இப்போ பாபாவோட கண்கள் என்ன ஆகுதுன்னா ஃபுல் ஆள் மேல போகுது. और जब कोई उबासी देते हैं या झुटका खाते हैं, பிறகு யாராவது கொட்டாவி விடுறாங்க இல்லன்னா விழுந்து விழுந்து தூங்குறாங்க, तो वो समझते हैं அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க कि ये तो कुछ भी नहीं समझते हैं, இவங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது இல்ல, इनकी बुद्धि बाहर में धरी रहती है। இவங்களோட புத்தி வெளியில கிடைக்குது. समझे? புரிஞ்சுதா? अरे ये तो कोई काम का नहीं है। அரே இவங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. पता नहीं தெரியாது ऐसों को ये ब्राह्मणी क्यों यहाँ ले आती है। இப்படிப்பட்டவங்களை ஏன் இந்த பிராமணி இங்க அழைச்சிட்டு வராங்களோ தெரியாது. बाबा के सामने பாபாக்கு முன்னாடி जो इनको ज्ञान डांस है என்னன்னா இவங்களுக்கு ஞானத்தினோட டான்ஸ் अच्छा ही नहीं लगता நல்ல இஷ்டமே ஆகுறது இல்ல. है, जिससे इनको खुशी होवे। எதிர் மூலமாக இவங்களுக்கு குஷி ஆகுற போல. खुशी होनी चाहिए ना। குஷி ஆகணும் இல்லையா? अरे அரே बाबा का ज्ञान डांस देख करके तो रोमांच खड़े हो जाने चाहिए। அரே பாபாவோட ஞானத்தினோட டான்ஸ பார்த்து புல்லரிக்கணும். है? होता क्या है? ஆனா ஆகுறது என்ன? तो वो ब्राह्मणी सुनती ही नहीं है मेरी बात। அந்த பிராமணி என்னோட பேச்சை கேட்கறது இல்ல. क्यों? யாரு? ऐसों को ले आती அப்படிப்பட்டவங்கள அழிச்சிட்டு வராங்க. और मुट्ठी यहाँ ही देखती रहती है। பிறகு இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. यहाँ देखेगी वहाँ देखेगी, இங்க பாப்பாங்க அங்க பாப்பாங்க. तो नया जो कोई भी आएगा ना, அப்ப புது ஆத்மாக்கள் யாரெல்லாம் வருவாங்களோ तो वो देख करके क्या कहेगा? அவங்க வந்தா என்ன சொல்வாங்க? वो समझेगा तो कुछ भी नहीं। அவங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. यहाँ देखेगा वहाँ देखेगा, कहाँ இங்க பாப்பாங்க அங்க பாப்பாங்க, देखेगा, அங்க இங்க பாப்பாங்க. इन बच्चियों को देखेंगे। இந்த பெண் குழந்தைகளை பாக்குவாங்க. तो ये बच्चियां भी रिपोर्ट करेंगी। அப்ப இந்த பெண் குழந்தைகள் கூட ரிப்போர்ட் எழுதுவாங்க.
कि बाबा ये आदमी आया था, ये तो सिर्फ बस देखता रहता है. இவங்க வேற என்ன செய்யறாங்கன்னா இந்த வருஷங்களை பார்த்துட்டே தான் இருக்காங்க. है इसको किसने लाया? இவங்களை யாரு அழைச்சிட்டு வந்தாங்க? तो फिर लाने वाली का नाम बदनाम होगा ना. அப்ப யாரு அழைச்சிட்டு வராங்களோ அவங்களோட பேரு கெட்டு போகுது இல்லையா? जरूर बदनाम होगा. கண்டிப்பாக கெட்டு போகுது. ये ब्राह्मणी ने ये सबको यहाँ लाया है, जो यहाँ बैठ करके सुनता कुछ भी नहीं है, इधर देखता है उधर देखता है, यहाँ भागता है वहां भागता है. இப்போ உட்காந்து கேக்குறது ஒன்னும் இல்ல, இங்க ஓடுறாங்க அங்க ஓடுறாங்க, புத்தி இது यहाँ करता है वो करता है, இது பண்றாங்க அது பண்றாங்க. समझा ना? புரிஞ்சது இல்லையா? तो बाबा भी उनको बताए देते हैं அப்ப பாபாவும் அவங்களுக்கு சொல்லிடுறாங்க. और बाबा भी कह देते हैं, பிறகு பாபாவும் சொல்லிடுறாங்க, अरे ये तुम क्या ले आया, அரே நீ எப்படிப்பட்டவங்களை அழிச்சிட்டு வந்திருக்க, ये तुम किसको लाया हमारे सामने. நீ யாரை அழிச்சிட்டு வந்த முன்னாடி. समझा ना? புரிஞ்சது இல்லையா? देखो பாருங்க, बाबा बच्चों को ये सभी राज समझाते रहते हैं. பாருங்க பாபா இந்த எல்லா ரகசியங்களை குழந்தைகளுக்கு முன்னாடி வைக்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க. तो बाबा के आगे भी जो समझते हैं, அதனால யாரு பாபாக்கு முன்னாடி கூட தெரிஞ்சுக்கிறாங்களோ, जिनको शौक होता है, யாருக்கு ஆர்வம் இருக்குமோ, बस அவ்வளவுதான். उनके लिए तो कहेंगे, उनके तो रोमांच खड़े हो जाते हैं. அவங்களுக்காக சொல்வாங்க, அவங்களுக்கு புல்லரிக்கும்னு சொல்றாங்க. बहुत खुशी होती रहती है, ரொம்ப குஷி ஆயிட்டு இருக்கும். क्योंकि धारणा करना है ஏன்னா தாரணா செய்யணும், कि मुझे भी ऐसा डांस करना है. எனக்கு கூட இப்படிப்பட்ட டான்ஸ செய்யணும். तो ये है ज्ञान का डांस. அப்போ இதா இருக்குது ஞானத்தினோட டான்ஸ், है ना? சரிதானே? अभी இப்போ कृष्ण ने तो ये सब नहीं सुनाया, न कोई ऐसा डांस किया है. कहते हैं मनु ने, சொல்றாங்க மனு, मनुष्यों ने कृष्ण का छोटे बच्चे को डांस दिखाई दिया. மனு கிருஷ்ணரோட சின்ன குழந்தையினோட டான்ஸ காமிச்சாங்க. और वो ज्ञान उनका है क्या? देखो मुरली बजाते. अरे मुरली से कोई ज्ञान बजता है क्या? बजता है? मुरली कहा जाता है ज्ञान को, मुरली कही जाती है. முரளியன் சொல்லி ஞானத்துக்கு சொல்வாங்க, முரளியன் சொல்லப்படுகிறது. तो जो मुरली बजाते हैं, அப்போ என்ன முரளிய வாசிக்கிறாங்க, तो ये समझने की बातें हैं. அப்போ இது புரிஞ்சுக்கிற விஷயங்கள் இருக்குது. है क्या कि मुरली क्यों बजाते हैं? भक्ति मार्ग में कृष्ण को दिखाते हैं, मुरली बजाते हैं. கிருஷ்ணனுக்காக காமிக்கிறாங்க, முரளிய வாசிக்கிறாங்க. माने ज्ञान की मीठी मीठी बातें सुनाते हैं, सुहानी सुहानी. ஞானத்தினோட இனிமேலும் இனிமையான விஷயங்களை சொல்றாங்க, நல்ல விஷயங்கள். जो बाप बैठ करके यहाँ समझाते हैं. இந்த விஷயங்களை அப்பா உட்கார்ந்து இங்க புரிய வைக்கிறாங்க. अच्छा அச்சா, बाबा ने समझाया. பாபா புரிய வச்சிருந்தாங்க, अगर जो तुमको बाबा के पास विचार होते हैं कि என்னன்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த பாபா பற்றி பாபா கிட்ட என்ன இந்த சிந்தனை நடக்குது, हम ध्यान में जा रहे हैं, நமக்கு தியானத்துக்கு போகணும். तो ऐसे रात को जब सोते हो, இப்படி எப்போ நைட்ல தூங்குறீங்களோ, बैठ जाओ पहले बाबा की याद में, ஃபர்ஸ்ட் பாபாவோட நினைவுல உட்கார்ந்துடுங்க.
और அப்புறம் चक्कर की याद में बैठो। சக்கரத்தினோட நினைவுல உட்காருங்க। 84 का चक्कर 84 ஜன்மங்களினோட சக்கரம்। और फिर बाबा की याद में भी बैठो। பிறகு பாபாவோட நினைவுல கூடயும் உட்காருங்க। बाबा हम जब शरीर छोड़ करके आपके पास आते हैं, பாபா நாங்க சரீரத்தை விட்டு எப்போ உங்ககிட்ட வரோமோ तो बस ऐसे याद करते 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 எப்படின்னா பாபா நாங்க சரீரத்தை விட்டு உங்ககிட்ட வரோம் இப்படி நினைவு செய்ய 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 बाबा की याद में सो जाओ। பாபாவோட நினைவுல தூங்கிடுங்க। पीछे फिर देखो क्या मजा होते हैं। பிறகு பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சி அனுபவம் ஆகும்। समझा ना? புரிஞ்சுதா? कभी भी कहाँ भी எப்பவுமே எங்க வேணும்னாலும் फिर बैठे हो, எப்போ உட்கார்ந்து இருப்பீங்களோ அப்போ चलते फिरते, நடக்கிறப்போ வாக்கிங் செய்யறப்போ वो याद तो करना है ना बच्चे। அத நினைவு செய்யணும் இல்லையா குழந்தைகளே? இப்போ நினைவுன்றது செய்யணும் இல்லையா குழந்தைகளே? परंतु जास्ती अगर तुम रात को, ஆனா அதிகம் ஒருவேளை நீங்க நைட்டுக்கு बाबा पहले कब्रिस्तान बनाते थे ना, பாபா முன்னாடி சுடுகாட ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? है कब्रिस्तान माना சுடுகாடுன்னா सब सो जाते थे क्लास में, எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க கிளாஸ்ல। पहले कब्रिस्तान बनाते थे। ஃபர்ஸ்ட் கப்ரஸ்தான் அப்படின்னா சுடுகாட ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க। तो अभी அப்போ இப்போ அதாவது फिर இப்போ बाद में क्या होगा? பிறகு என்ன ஆகும்? आदि में बनाते थे तो अंत में क्या होता है? ஆரம்பத்துல என்ன செய்யறாங்களோ அப்போ கடைசியில என்ன ஆகுது? सब सो जाते, எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க। कब्रिस्तान बनाते थे, அந்த சுடுகாட ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் கூட தூங்க வச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படின்னா தூங்குறதுக்காக तो यहाँ அதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க சுடுகாடாக ஆக்கிட்டு இருந்தாங்க இல்லையான்னு சொல்லி। सुलाए देते थे, என்னன்னா தூங்க வச்சிட்டு இருந்தாங்க। बहुतों को सुलाए देते थे நிறைய பேரை தூங்க வச்சிட்டு இருந்தாங்க क्लास में ही। கிளாஸ்லயே। और फिर बाबा बैठ करके பிறகு பாபா உட்காந்து और चक्कर लगाता था। சக்கர சுத்திட்டு இருந்தாங்க। माँ बाबा மா பாபா और जो जग जाने वाली अच्छी तीखी, பிறகு யாரு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நல்ல தீவிரமான है होती பெண் குழந்தைகள் थी, वो चक्कर लगाते थे। அவங்க சுத்திட்டு இருந்தாங்க। है शांत में रह करके बाबा की याद में। அமைதியாக இருந்து பாபாவோட நினைவுல। तो सब कोई शांत में चले जाते थे। அப்போ எல்லாருமே அமைதியாக போயிட்டு இருந்தாங்க। कोई डांस करने लग पड़ते थे, சிலர் டான்ஸ் பண்றதுக்காக ஆரம்பம் பண்ணிட்டு இருந்தாங்க। कोई कहाँ चले जाते थे, ஒரு சில பேரு வேற எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க। वैकुंठ में चले जाते। வைகுண்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க। तो देखो அப்போ பாருங்க ये शांत में कितना मजा है। இப்போ இங்க அமைதியில எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது। परंतु वो मजा कौन सी है? ஆனா அந்த மகிழ்ச்சி எதா இருக்குது? है जरूर बाबा को याद कर करके और फिर सो जाओ। கண்டிப்பாக பாபாவை நினைவு செய்ய செய்ய பிறகு தூங்கிடுங்க। और बाबा को कोई जानते नहीं है। பிறகு பாபா பற்றி யாருக்குமே தெரியாது। कि बाबा कैसे याद करेंगे? பாபாவை எப்படி நினைவு செய்யறது? तुम जब किसको जानते नहीं हो, இப்போ உங்களுக்கு யார பற்றி தெரியாதுன்னா उनकी याद में तुम रह कैसे सकते हो?
அவங்களோட நினைவுல நீங்க எப்படி இருக்க முடியும்? तो जो मनुष्य मात्र हैं அப்ப யாரு மனிதர்களோ वो बाप को जानते ही नहीं है, அவங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிறதே இல்ல. है तो जब जानते ही नहीं होंगे याद में रह कैसे सकेंगे? இப்போ தெரியவே தெரியாதுன்னா எப்படி நினைவுல இருக்க முடியும்? याद कैसे करेंगे? எப்படி நினைவு செய்வாங்க? फिर उड़ कैसे सकेंगे? பிறகு எப்படி பறந்து போக முடியும்? कोई एक भी नहीं ஒருத்தரும் இப்படி இல்ல. जिनको मालूम हो, யாருக்கு தெரிஞ்சிருக்கிற போல. बाबा तभी कहते हैं பாபா அப்பதான் சொல்றாங்க, कि मैं जो हूँ நான் யாரா இருக்கேனோ और जैसा हूँ பிறகு எப்படி இருக்கேனோ है, और मैं जो पार्ट बजा रहा हूँ मुझे பிறகு நான் என்ன பாட்ட செஞ்சுட்டு இருக்கேனோ कोई भी नहीं जानते. அத பற்றி யாருக்குமே தெரியாது. ओम शांति. ஓம் சாந்தி.